சமீபத்தில் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவதாக வசி அப்படின்றவரை அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க தன்னுடைய நெருங்கின சொந்தங்கள் சூழ திருமணம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நடந்திருக்கு. இந்த சூழலில் தன்னுடைய கணவராக வரக்கூடிய வசி அவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய முதல் நாள் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்னென்னா, திருமணத்திற்கு ஆக வேண்டிய செலவுகள் அத்தனையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் வசி அவர்கள் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. அதற்கப்புறம் 2 பேரும் தானே வாழ்க்கை ஒன்றா நாங்கள் நடத்த போகிறோம், 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லோருமே 2 பேருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போலயே எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்கா அவர்களுக்கு ஏற்கனவே நடந்த திருமணம் சரிவர அமையலை, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே பிரிஞ்சுட்டாங்க. அதற்கப்புறம் தனக்கு ஏற்ற மாதிரியாக ஒருத்தர் வந்தால் நிச்சயமாக திருமணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் வசியவர்கள் தான் அவங்க இருவரும் பிரியருக்கு காரணமானு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிரியங்கா அவர்கள் ஒரு பப்பில் தான் அவரை பார்த்துருக்காங்க. இவர் டிஜேவாக இருக்கிறாரு. அதே போல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டையும் நடத்தி வந்துட்டுருக்காரு. இவரை சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் பார்த்தவங்க, ஏன் உங்களுக்கு வேறு மாப்பிள்ளையே கிடைக்கலையா, ஏன் வயதானவரை திருமணம் பண்ணியிருக்கீங்க? பிரியங்கா அவர்கள் அதற்கு வயது இருக்கா, இளமை இருக்கா, அழகு இருக்கான்றது முக்கியம் இல்லை, நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்றதா முக்கியம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் 16 வயது பொண்ணு கிடையாது, நானும் பெரியவங்க தான், எனக்கும் 30 வயசு ஆகுது அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. இதனால் எல்லோருமே பரவாயில்ல, ரொம்ப மெச்சூர்டாக வந்து பிரியங்கா அவர்கள் முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோ அவங்களுடைய இந்த அடுத்த இன்னிங்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக அமையணும்னு எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுன் அவர்களின் 2வது மகளுக்கு இப்போ திருமணம் நடக்க போகுது. அவங்களும் கிட்டத்தட்ட 14 வருடங்களாக காதலித்து வந்த ஒரு நபர் தான் கரம் பிடிக்க போகிறாங்க. அவர் ஒரு இட்டாலியனா. புகைப்படத்தை பார்த்த எல்லோரும் எப்படி அர்ஜுன் அவர்கள் இப்படி அக்செப்ட் பண்ணாரு இந்த காதல் திருமணத்தைன்னு எல்லோரும் கேட்டு வராங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, தங்களுடைய பெண்களின் வாழ்க்கையை, தன்னுடைய பொண்ணுங்களினுடைய வாழ்க்கையை அவங்க கையில் அவர் கொடுத்துருக்காரு முழுசா அப்படின்னு தெரியுது. ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க சூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஏன்னா பெரிய மகளும் வந்து உமாபதி, அதாவது தம்பிராமையா அவர்களினுடைய மகள், இருவரும் வந்து பார்த்திங்கன்னா காதலித்து வராங்க அப்படின்றது தெரிஞ்சு தம்பிராமையா அவர்களினுடைய மகனுக்கே தன்னுடைய மூத்த மகளை திருமணம் பண்ணி வச்சார் அர்ஜுன் அவர்கள். இப்போ 2வது மகளும் காதலித்து திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்குது. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லோருமே ஷாக் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசு நடிகர்களாக இருக்கிறவங்க தன்னுடைய பெற்றோர்களைப் போல யாருமே சினிமாவில் அவ்வளவாக வெற்றி அடைகிறது கிடையாது. ஒரு சில படங்கள்லேயே காணாமல் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அர்ஜுன் கிங் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்னுமே ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் வில்லன் கதாபாத்திரம் நடித்து கலக்கி வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ தன்னுடைய மகளினுடைய திருமண செய்தியை அறிவிச்சிருக்கதை கேட்டு ரசிகர்கள் எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.